இது வடக்கின் நிலை. அடுத்து நாம் கிழக்கு குறித்து அவதானம் செலுத்தினால், கிழக்கு மீட்பின் பின்னர் அரசியல் மாற்றங்களினூடாக அப்பகுதிகளின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகின்றது என்ற கருத்து நிலவுகின்றது. எனினும் அம்மாகாணத்தின் பிரதான பிரச்சினைகள் சமூகங்களிடையே இன்னும் புகைந்து கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வியையே எழுப்புகின்றது. அடுத்து நாம் அது குறித்து பார்க்க போகின்றோம். கிழக்கு மாகாணத்தில் 2008 மே மாதத்தில் இடம்பெற்ற மாகாண சபை தேர்தல் அந்த மாகாணத்தின் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கும் என பலமாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த மாகாணத்தின் பிரதான சமூகங்களில் ஒன்றான முஸ்லிம்களிடத்தில் இது பல்வேறு எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்திருந்தது. குறிப்பாக பலவந்தமாக அபகரிக்கப்பட்டுள்ள முஸ்லிம்களின் பழைய குடியிருப்பு மற்றும் விவசாய கால்நடை நிலங்களும் சமூகங்களிடையே நிலவும் காணி பிரச்சினைகளும் சுமூகமாக தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை காணப்பட்டது. எனினும் அத்தகைய தீர்வுகளுக்கான அறிகுறிகள் இதுவரை தென்படவில்லை என முஸ்லிம்கள் தற்போது விசனம் தெரிவிக்க ஆரம்பித்துள்ளனர். 3 மாதங்கள் கடந்த நிலையில் இம்மாகாண சபையும் கூட தமது காணி பிரச்சினைகள் தொடர்பில் எத்தகைய நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என முஸ்லிம்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் அதனை சட்ட ரீதியாக அணுகுவது குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் கொழும்பில் இடம்பெற்றது. பிரபல்யமான சட்டத்தரணிகளுடன் இடம்பெற்ற இந்த சந்திப்பிற்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பல முஸ்லிம் சிவில் சமூக பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தனர். அரசின் காணி கொள்கைகளும் பாதுகாப்பு முன்னெடுப்புகளும் முஸ்லிம்களது இருப்பில் சவால்களை ஏற்படுத்தியுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தின் இன்றைய நிலை இதற்கு எடுத்துக்காட்டாக இதன்போது முன்வைக்கப்பட்டது. அதாவது எனக்கு இப்போது 40 வயது. இந்த வயதில் நான் இருக்கும் குடியிருப்பு காணிக்கு உரிய பெர்மிட் வழங்கப்படவில்லை. அதே நேரம் இதர பகுதிகளான திரியாய், குச்சவெளி, புடவக்கட்டு, கும்புருப்பட்டி போன்ற தமிழ் பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கு காணி அதாவது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு அவை தற்போது ஜெயபூமிக்காக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லை, இந்த தமிழ் பிரதேசங்களில் அத்தனை காணிகளும் நில அளவை செய்யப்பட்டு எல்லையிடப்பட்டுள்ளது. அவை ஜெயபூமிக்காக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளன. ஆனால் முஸ்லீம் பிரதேசங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு காணிகளுக்கும் அதாவது பெர்மிட் வழங்கப்பட்டதாக, அதாவது அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதாக இல்லை. குறிப்பாக புதிய பிரதேச நிர்வாக பிரிவுகள் ஏற்படுத்தப்படுகின்ற போது கிழக்கின் 3 மாவட்டங்களிலும் முஸ்லிம்களின் சனத்தொகை பரம்பலுக்கு ஏற்ப நிர்வாக பரப்பளவுகள் வழங்கப்படுவதில்லை என முஸ்லிம்கள் கூறுகின்றனர். பிரதேசிய செயலகம் ஏற்படுத்தும் பொழுது முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் சிறிய பிரதேசத்தை உள்ளடக்கி அவருடைய காணிகள் உள்ள பிரதேசங்களை விட்டு தான் அந்த பிரதேச செயல்களை உருவாக்கினார்கள். திட்டமிட்டு இந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான காணிகள், பெரும்பான்மையான விஸ்திரமான உள்ள காணிகள் உள்ள பிரதேசங்கள்லாம் சிங்கள பிரதேச செயலகத்தில் உள்ளடக்கப்பட்டு அவர்களை தக்க வைத்து கொண்டு சிங்கள அதிகாரிகளை வைத்து அந்த காணிகளை தக்க வைக்கும் ஒரு நடவடிக்கையில் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வருகின்றது. இதில் மிகவும் பாரதூரமான பிரச்சனை பொத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த காணி பிரச்சனை, காணியை முஸ்லிம்கள் சிறுபான்மை தமிழ் பேசும் மக்களுக்கு கொடுக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த நிர்வாக அலகுகளை கூட சிங்கள அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது என்பதை எங்களுடைய கருத்து. 1985ஆம் ஆண்டிற்கு பிறகு கிழக்கில் தோன்றிய இன வன்செயல்கள் காரணமாக 35,000 ஏக்கருக்கும் அதிகமான முஸ்லிம்களின் நிலங்கள் விடுதலை புலிகளின் பிடியில் இருந்தன. எனினும் கிழக்கு மீட்பிற்கு பிறகும் கூட அந்த பகுதிகளுக்கு முஸ்லிம்கள் செல்வதற்கான உத்தரவாதமும் பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என முஸ்லிம்கள் கூறுகின்றனர். உண்மையிலே அங்கு வழங்கப்படாது என்பதற்கு வர வேண்டாம் என்று யாரும் உத்தரவு போடவில்லை. ஆனால் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் அங்கே போய் அந்த காணிகளை விவசாயம் செய்யக்கூடிய மனநிலைமை ஏற்படவில்லை. அந்த மனநிலைமை ஏற்படுவதற்கு மானசீக ரீதியான ஒரு பாதுகாப்பு பற்றிய ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் அவர்கள் ஆயுத குழுக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே போனால் தங்களுடைய பாதுகாப்பு என்ன நடக்கும் என்பதை பற்றிய ஒரு சரியான தெளிவு முஸ்லிம் மக்களுக்கு இடையில் இல்லை. திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் இந்த மாகாணத்தின் தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை சமூகங்களின் இனப்பரம்பலை கேள்விக்குறியாக்கியுள்ள மற்றொரு பிரதான காரணியாக கொள்ளப்படுகின்றது. மிக அண்மையில் ஒரு விடயம், அதாவது திருகோணமலை துறைமுக பகுதியில் உள்ள சிங்களவர்களை புடவக்கட்டு பகுதி குடியேற்றுவதற்கான முயற்சிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு புடவக்கட்டு பகுதியில் உள்ள முஸ்லீம்களை அங்கிருந்து அப்புறப்படுமாறு தற்போது பிரதேச செயலாளராலும் மாவட்ட செயலாளராலும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அங்கு ஒரு நேவி, அதாவது கடற்படை முகாம் ஒன்று அமைக்கப்பட்டதன் மூலம் அந்த புடவைக்கட்டு கிராமத்தில் கிட்டத்தட்ட 49 வீடுகள்
இன்று அதாவது அந்த இராணுவ கட்டுப்பாட்டில் வந்திருந்தால் அந்த வீடுகளில் வாழ்ந்தவர்கள் இன்று அகதிகளாக நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சுனாமி மீள்குடியேற்ற நடவடிக்கைகளின் போதும் கூட காணியுரிமை மற்றும் பூர்வாங்க நிலங்கள் தொடர்பான சர்ச்சைகளுக்கு முகம் கொடுக்கும் நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாக முஸ்லிம்கள் கூறுகின்றனர். சுனாமியின் பிற்பாடு அவ்வாறு குடியேற்றப்பட்ட எண்ணிக்கை மிக ஏராளம். உதாரணமாக சுனாமியால் உண்மையில் பாதிக்கப்பட்டவருக்கு வீடு கிடைக்காத போதிலும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களை மட்டக்களப்பிலிருந்து பார்க்க வந்தவர்களுக்கு கூட இன்று வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. இவைகள் நீண்ட காலம் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வந்த காணி பிரச்சினை கிழக்கின் அரசியல் மாற்றங்களின் பின்னரும் தொடர்கின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றன. கிழக்கு மீட்பின் பின்னர் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றாலும் கிழக்கின் பிரதான காணி பிரச்சினைக்கு மாகாண சபையினால் தீர்வினை ஏன் எட்ட முடியவில்லை என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. கிழக்கு மாகாண சபை தேர்தலுக்கு பின்பு முதலமைச்சரிடம் இதை பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கு இந்த அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். இன்னும் அரசாங்கம் உத்தியபூர்வமாகவே இந்த அதிகாரங்களை கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாடில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை எங்களுக்கு தருவதற்கு. அவரிடம் போய் பேச வேண்டிய ஒரு தேவை ஒன்று இல்லை. இணையத்தில் யாவேன் தேசிய ஹாக்கி போட்டிகளில் யாழ் பாடசாலைகள்